am Sumitra, Senior Technical Trainer. So, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். தென் வேரியபிள்ஸோட ரூல்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் லோக்கல் வேரியபிள், செகண்ட் டைப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், தேர்டு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிளை மெத்தடுக்கு இன்சைடில் டிக்ளேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் 10 a equal to 10. ஸோ இப்போ இந்த இன்ட் a equal to 10 அப்படிங்கிறத மெத்தடுக்கு இன்சைடில் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் கிளாஸ் நேமு வேரியபிள், தென் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் args. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட். மெயின் மெத்தடுக்கு இன்சைடில் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், ஏ வேரியபிள் நேம், 10 வேல்யூ, தென் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட். எஸ்ஓபிங்கிறது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் தான் ஷார்ட் ஃபார்மில் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம். தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு வேரியபிள் நேம். ஸோ மேலே இங்கே நம்ம என்ன நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதே நேம் தான் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். இங்கே நான் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்சைடும் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் ப்ரொசீட். ஸோ இங்கே அவுட்புட்டில் 10 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா மெத்தடுக்கு இன்சைடில் கொடுக்கறது லோக்கல் வேரியபிள். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப்பு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா அவுட் சைட் தி மெத்தட். மெத்தடுக்கு அவுட் சைடில் இருக்கணும், பட் கிளாஸுக்கு இன்சைடில் இருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் args. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். மெத்தடுக்கு இன்சைடு மெத்தடுக்கு அவுட் சைடில் இருக்கணும், கிளாஸுக்கு இன்சைடில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம் வேல்யூ ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கிளாஸுக்கு இன்சைடில் இருக்குது, மெத்தடுக்கு அவுட் சைடில் இருக்குது. இப்போ எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் ஏ டாட் வேல்யூ. ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இங்கே ஏ டாட் வேல்யூ அப்படிங்கிறது வேரியபிள் நேம், ஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் ப்ரொசீடு. ஸோ இப்போ நம்ம வேல்யூவில் 10 இருக்குது. 10 அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் டைப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா மெத்தடுக்கு அவுட் சைடில் இருக்கணும், கிளாஸுக்கு இன்சைடில் இருக்கணும். தென் தேர்டு டைப்பு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேரியபிளுக்கு பிஃபோர் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஸ்டாட்டிக் கீவேர்டு இன்ட் டேட்டா டைப் பி வேரியபிள் நேம் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ நான் பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு 20 அசைன் பண்ணிட்டேன். இந்த வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த 20க்கு பதிலாக 30 கொடுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் அது மெமரியில் சேஞ்ச் ஆகாது. மெமரியில் 20 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெமரி கன்செப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக். இப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 20ங்கிறதுக்கு பதிலாக 30ன்னு கொடுக்குறேன். ஸோ 30ங்கிறதுக்கு ஒரு மெமரி அலகேட் ஆகும். இப்போ நான் 30க்கு பதிலாக 40 கொடுக்குறேன். 40க்கு ஒரு மெமரி அலகேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறப்ப மெமரி அலகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு மெமரி அதிகமாக வேணும். ஸோ இந்த பர்பஸை ரெட்டிஃபை பண்ணணும், இந்த ட்ராபேக்கை ரெட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ இங்கே நான் 40ன்னு கொடுத்தேன்னா 40ங்கிறது தான் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஒரே ஒரு வாட்டி தான் மெமரியில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ப்ரோக்ராமில் வேணால் 50 அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம், பட் மெமரியில் ஸ்டோர் ஆகுறது 14 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் ஏ டாட் பி. ஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு, பி அப்படிங்கிறது வேரியபிள் நேம்.
ஸோ இப்போ இங்கே பியில் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 40 கொடுத்துருக்கோம். இங்கே 40 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகுறது 14 தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் இங்கே ப்ரோக்ராமில் வேணால் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், 50 60ன்னு வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மெமரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நமக்கு மெமரி வந்து கம்மியான மெமரி வேணும் அப்படிங்கிற கேஸில் நம்ம ஸ்டாட்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. செகண்டு, நம்ம வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ நம்ம இந்த பிக்கு இந்த வேல்யூ தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிகிறப்ப தான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிக் இல்லாமல் நார்மலாக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது மெத்தடுக்கு இன்சைடில் டிக்ளேர் பண்ணுறது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது மெத்தடுக்கு அவுட் சைடில் பட் கிளாஸுக்கு இன்சைடில். தென் தேர்டு டைப்பு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது மெத்தடுக்கு அவுட் சைடில் தான் கொடுக்கணும், இன்சைடில் கொடுக்கக்கூடாது. தென் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. தேங்க்யூ.